When my husband asks why I am sad, காலையில சமைக்கணும்னு காலையில டீ போடுறதுக்கு உள்ள வந்தேன்னா காலையில டீ போட்டு காலையில டிஃபன் பண்ணி அதுக்கப்புறம் மதியம் இன்டர்வல் கேப்ல ஒரு 2 நிமிஷத்துல போயிட்டு துணி துவைக்கிற மாதிரி இருக்கு. மிஷின்ல தான் துவைக்கிறோம், இருந்தாலும் அதுல எடுத்து போட்டு காய போடணும்ல, அதை எடுத்து பண்ண வேண்டியதா இருக்கு. அதை முடிச்சுட்டு பாக்குறதுக்குள்ள மதிய சமையலுக்கு ரெடி பண்ண வேண்டியதா இருக்கு. மதிய சமையல போய் பார்த்து மதிய சாப்பாடெல்லாம் பண்ணி முடிச்சு சாப்பிட்டு தட்டெல்லாம் கழுவி வைக்கிறதுக்கு 4 மணி ஆயிருது. சரின்ட்டு உட்காரலான்னு பார்த்தா அதுக்குள்ள அடுத்து 5 மணிக்கு டீ போடணும் காஃபி போடணும்னு அந்த இது வந்துருது. சரி காஃபியை போட்டு உட்காந்து ஏதோ ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் அந்த ஒரு 3 மணி நேரம் ஏதாவது சீரியல் பார்க்கலான்னு உட்காந்து அந்த மாதிரி இருந்தாதான் உண்டு. அந்த டைம்லயே நைட்டுக்கு என்ன சமைக்கலாம்னு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கு. எனக்கு என்னன்னாங்க, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. அதுல நியர்லி ஒரு 14 ஹவர்ஸ் கிட்ட எனக்கு வந்து சமையல் கட்டிலேயே போற மாதிரி தோணுதுங்க. சமையல் கட்டில தான் போகுது. சரி சரி, இப்படியே போச்சுன்னா அப்ப நம்ம எதுக்கு படிக்கணும்? அப்ப நம்ம ஒரு இடத்துல வேலை எல்லாம் பார்த்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுக்கு? அப்ப எதுக்கு கடவுள் நம்ம கொடுத்தாரு? இப்ப ஏதோ ஒண்ணு விட்டுட்டு நம்ம இங்க இருக்கமா, சரி அப்ப நம்ம வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு தோணுதுங்க. வேலைக்கு போலான்னு தோணுது. ஆனா போனா பாப்பாவை யாரு பாத்துப்பா அப்படின்னு அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கு. ஏதோ தப்பு பண்றோமோ ஒரு கில்ட் ஃபீலாவே இருக்கு. என்னங்க பண்றது?